ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பீஸா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்பால் நான் வந்து 2.5 கப் அளவு மாவு வந்து அளந்து வச்சுருக்கேன். இப்போ இது மாவு பிசைகிறதுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். சுடு தண்ணி கை வச்சா சூடு வந்து பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி ட்ரை ஈஸ்ட் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி வந்து நான் இதால் 1.5 கப் அளவு எடுத்திருக்கேன். ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிட்டு நொறையாக பொங்கி வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம மாவு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம மாவுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ சால்ட்டை சேர்த்து நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த ஈஸ்ட்டு தண்ணியை வந்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மாவு வந்து எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிட்டேன். ஸ்டார்டிங்கில் இது கையில் ஒட்டிகிட்ருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மாவு எல்லாம் கம்பைன் ஆகி வந்ததுக்கப்புறமா இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆலிவ் ஆயில் இல்லை நார்மல் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸாக பிசைஞ்சிட்டே இருங்க. இப்போ வந்து கையில் ஒட்டாமல் சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிட்டும் பிசையலாம். இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸாக 5 மினிட்ஸ் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கில் கையில் பயங்கரமாக ஒட்டிகிட்டு இருந்தது. இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் வந்து பிசைஞ்சோன்னே இந்த மாதிரி சாஃப்டாக வந்து ரெடி ஆகிருக்கு. இது வந்து அப்புறம் வந்து ப்ரூஃபிங் கூட போகிறோம். 1.5 மணி நேரம் வந்து மினிமம் நம்ம ப்ரூஃபிங்க்கு வைக்கணும். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்மளுக்கு உள்ள கிளைமேட்டை பொறுத்து 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ப்ரூஃப் ஆனதுக்கப்புறமா நம்ம பீஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இருக்கட்டும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. மாவு பாருங்கள் எப்படி டபுள் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. இங்கே வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால 2 ஹவர்ஸ் ஆகிருக்கு. சம்மர்னால் உங்களுக்கு 1.5 ஹவர்ஸ்லேயே ரெடி ஆகிடும். பாருங்கள், சூப்பராக மாவு ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. லேயராக சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு. இப்போ வந்து பீஸா செய்யறதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆலிவ்ஸு, அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சமாக வந்து நான் பன்னீர் கியூபை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் பீஸா சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரெசிபி வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அப்புறமா சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம பீஸா பிளேட்டில் இது எல்லாத்தையும் சேர்த்து அசம்பிள் பண்ணிடலாம். மாவை இப்போ ஈக்குவல் போர்ஷனாக பிரிச்சுருக்கேன். பாதி மாவை இதில் எடுத்து வச்சுட்டு பாதி மாவை வந்து ஒரு ஒர்க்கிங் ஏரியாவுக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த இதில் வந்து ரோலிங் பேனில் லைட்டாக ஆயில் தடவிட்டு இப்போ இதை நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. 1 இன்ச்சு சைஸுக்கு நம்ம இதை வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம். உங்களோட பீஸாவோட பேன் சைஸை பொறுத்து நீங்கள் இதை தேய்ச்சிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப போட்டு அழுத்தியும் தேய்க்கக்கூடாது, லைட்டாக அப்படி வந்து தேய்ச்சி விட்டால் போதும். இப்போ இந்த பீஸா பிளேட்டில் கொஞ்சமாக நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தேய்ச்ச டோ வந்து இதில் மாற்றிக்கலாம். இப்போ நான் ரோல் பண்ண டோவை ஒரு பீஸா பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இது மேலே வந்து நம்ம ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம சேர்க்குற சாஸ் வந்து உள்ளே அப்சர்வ் ஆகும். அதே நேரம் இது வந்து பல்ஜாயும் வராமல் இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம மாதிரி குத்தி விடுறோம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோ. இப்போ நான் பீஸா சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வீட்டிலே ரெடி பண்ண பீஸா சாஸ் தான் அப்ளை பண்ணுறேன். இது ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ஈவனாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு விட்டுக்கோங்க.
சாஸ் அப்ளை பண்ணுறது, நம்ம மேலே வந்து டாப்பிங்ஸ் அப்ளை பண்ணுறது, இதெல்லாமே நம்மளோட விருப்பம்தான். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எது பிடிக்குமோ அதை அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டயத்தில் நான் வந்து அவனை வந்து ப்ரீஹீட்டிங்க்கு வச்சுருக்கேன். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் வந்து ப்ரீஹீட்டுக்கு வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து டாப்பிங்ஸ்லாம் வச்சிடலாம். நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் தக்காளி, அதுக்கப்புறமா ஆனியன் சேர்த்துக்கலாம். எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆலிவ் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கேப்சிகம், மஷ்ரூம் அப்படின்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பன்னீர் க்யூப் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேலே வந்து நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் எல்லாம் நான் சூப்பராக சேர்த்துட்டேன். இப்போ வந்து கடைசியாக நம்ம ஆரிகனோ சேர்க்கணும். இது கண்டிப்பாக சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வந்து இருக்கும். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்கும். இல்லை நீங்கள் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம பேக்கிங்க்கு வச்சிடலாம். இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். ப்ரீஹீட் ஆகி ரெடியாக இருக்குது. இப்போ இதை அவனுக்குள்ளே வச்சிடுறேன். வச்சுட்டு 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் அவனை விட்டு வெளில எடுத்துட்டேன். இது லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நான் பீஸ் போட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. அவ்வளோதான். நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா சீஸியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.